யாரு இந்த பாபா வங்கா? ஸோ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே வருது. அப்படி இவங்க என்ன காலப்பயணியான்னு பல பேர்லாம் பேசுற விதமா பார்த்தீங்கன்னா, இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள பத்தி தான் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா 2025ல என்ன நடக்க போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். மறக்காம வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்க கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025 அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில பார்த்தீங்கன்னா, ஸோ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரழிவு நேரிடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது உண்மையாவே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் வருத்தமா, சுனாமி வருத்தமா இருந்துகிட்டு இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி அறிகுறி தர்ற மாரி பார்த்தீங்கன்னா, டூம்டே ஃபிஷ் சைனால பார்த்தீங்கன்னா, ஸோ வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோல பார்க்காதவங்க போய் மறக்காம பாருங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தயாரா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, எரிபொருள்கள் முக்கியமான மாற்று எரிபொருள்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில கண்டுபிடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எரிபொருள் பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமிக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. எரிபொருள் கிடைக்கிறது நல்ல விஷயம் தான் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, பரவலான இடங்களில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்துகிட்டு இருக்குது. அதாவது சைனாலேயும் வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஆனால் இதை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மும்பை அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே ஃபாரின் விட்டுருங்க, நம்மளுடைய இந்தியாவோட மும்பையில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ அது 4.52 பார்த்தீங்கன்னா ஹெக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்திருக்கு. நானே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நீ மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க அதையும். இதுக்கு முன்னாடிலாம் வந்ததை விட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மிக பெருசாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாபாவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சூறாவளி சுனாமி போன்ற நேரிடும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இயற்கை பேரழிவு பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இவங்க எப்படி இதெல்லாம் உணர்றாங்க, ஸோ இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இவங்களுக்கு கண்ணே தெரியாது. இவங்களுக்கு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணே பார்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஸோ கண்ணு மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கண்ணு சரியாகவே தெரியவே தெரியாது. ஆனாலும் இவங்க சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்துக்கிட்டே வருதுன்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆபத்து இயற்கை பேரழிவுகள்லாம் வந்தால் மக்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதையும். ஸோ அதாவது பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இயற்கை பேரழிவு வந்தால் கூட ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தைரியமாக எதிர்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்லியிருப்பாங்க பாபாவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ இவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய பேர் தான் வாங்கேலியா பாண்டோவா குஸ்டெரோவா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 81 வயசாகுது. கியூபா நாட்டை பார்த்தா சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சின்ன வயசில் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா கியூபா நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபா வங்கான்னு பார்த்தீங்கன்னா பேரும் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பார்த்தா மிக அன்போடு பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சொல்கிற கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மட்டும் முடிய போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5079 வருஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கணிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி என்னடா இவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியுது, அப்படி இல்லைனா கண்ணு கூட சரியாக தெரியாது. ஸோ இவங்க எப்போ கால பயணியாக போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு வருதுன்னு மக்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அப்போனா கிட்டத்தட்ட பாருங்கள், நம்மளாம் உயிரோடவே இருக்க மாட்டோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தை கணிச்சு வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5079வது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா முழுசாக அழிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். யார் யாரெல்லாம் அப்போ உயிரோடு இருப்போம்னு இருக்க மாட்டோம் கூட தெரியாது. பல கணிப்புகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்து வச்சுருக்காங்க. ஸோ எழுதி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இரட்டை கோபுரங்கள் தாக்குதல், அதுக்கப்புறம் டயானா மரணம், அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போவும் ரீசெண்டாக பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு போர் பார்த்தா இப்போ பல மடங்கு பார்த்தீங்கன்னா வேகத்தோடனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றியும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட 20 வருஷம் இல்லை, ஸோ 2000 வருஷத்துக்கு மேலே கூட இந்த ஒரு போர் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே உலகமே அழிஞ்சிருமேன்னு சொல்கிறேன் இடம்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம்.